டாஸ்மாக் பொறுத்த மட்டும் இப்போ ஒரு இடைக்கால நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை உத்தரவு போடுறாங்க. ஆனாலும் அதுல ஊழல் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது டாஸ்மாக் ஒரு கம்பெனி 1956 மதுவிலக்கு ஆக்ட் படி பாத்தீங்கன்னா 1983 ஒரு கம்பெனி ஆக்டா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெடரல் கவர்மெண்டா இருந்தா இதுல ஈடி நுழையக்கூடாதுன்னு சொல்லலாம். ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய ஊழல் எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் SFIO இருக்கு. அவங்க எப்போ வேணாலும் வரலாம். அவங்க வரும்போது அதுல ஈடியும் வரலாம். அது இடைக்கால தடை முடிஞ்ச பிறகு இந்த சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் நிச்சயமாக நுழையும். இதுல சம்பந்தப்பட்ட ரிட்டீஸ் இதுல 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டணும். ரிட்டீஸ் யாருன்னா உதயநிதி மதிப்புக்குரிய துறை உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர். அவங்க தான் இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்ச காலமா திமுக அமைச்சர்களும் திமுக நண்பர்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க. நீங்க புரிஞ்சுடுங்க ஏன் ஃப்ரீயா இருக்காங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்தை நடத்தணும்னா இப்ப வெளிநாட்டுக்கு போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இடைக்கால தடை முடிஞ்ச பிறகு இதனுடைய நடவடிக்கைகள்